சரி, அடுத்து பாருங்க. அடுத்து என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப இவ்வளோத்தையும் அல்லாஹ் கொடுத்துட்டான். நிறைய குழந்தைகளை கொடுத்தானா, நிறைய ஆடுகளை கொடுத்திருந்தான், நிறைய ஒட்டகங்களை கொடுத்திருந்தான், நிறைய குதிரைகளை கொடுத்திருந்தான், அழகான பூமியை கொடுத்திருந்தான், நிறைய நீர் ஊற்றுகளை கொடுத்திருந்தான், அதிகமான பழங்களை விளைய செய்யக்கூடிய தோட்டங்களை அல்லாஹ் கொடுத்திருந்தான். இது எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அல்லாஹ்வுக்கு இவங்க நன்றி செலுத்தாதவர்களாக மாறிட்டாங்க. பொதுவாவே மனுஷனுக்கு அப்பப்ப கஷ்ட நஷ்டங்கள் வந்தாதான் படைச்ச ஒருத்தவன் இருக்கிறா, அல்லான்னு ஒருத்தவன் இருக்கிறா, நம்ம அவன்கிட்ட உதவி தேடணும்னு தோணும். வாழ்க்கையில கஷ்டமே இல்ல, எல்லாமே சக்சஸ், எல்லாமே சந்தோஷமா இருக்கு, எதுலயும் பிரச்சனை இல்ல, காலையில ரிலீஃபா எந்திரிக்கிறோம், நைட்டு ரிலீஃபா தூங்குறோம், அல்லாஹ்வுடைய சிந்தனை இருக்குமான்னு கேட்டா இருக்காது. எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நாம யார மறந்துடுவோம், அல்லாஹ்வை என்ன செஞ்சிருவோம், மறந்துடும். அப்ப இவங்களுக்கு இதெல்லாம் இருக்கவும் இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, இதெல்லாம் நம்மளுடைய உழைப்புல வந்தது, நாம சம்பாதிச்சது, நம்மளுடைய சொந்த முயற்சியில நமக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க நினைச்சுக்கிட்டு அவங்க அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவர்களாக என்ன செஞ்சிட்டாங்க, மாறிட்டாங்க. என்னவா மாறிட்டாங்க,